நான் எங்க இருக்கேன்? டிங் டிங் டினாலே டங் டங் டனாலே டங்கடி 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 டங்கடி. தமிஜி ருபிஜி. ஏ நிறுத்துங்கய்யா. நீங்க என்ன கட்டல்காரங்களா? என்னத்துக்கு இங்க கூட்டின்னு வந்துக்கிறீங்க? டிபிடி லொமுஜி. என் பேரு டிபிடி, இவன் பேரு கெடிபிடி. நீ செத்து போனா உன்னை எடுத்துட்டு போக வந்த யமதூதர்கள். என்னது? நீங்க யமதூதர்களா? அட நாங்க நிஜமாவே யமதூதர்கள்பா. இவனுங்க யமதூதர்கள்னு ஒத்துக்கிற வரைக்கும் விட மாட்டானுங்க போல இருக்கு. சரி சரி, நீங்க யமதூதர்கள் தான், என்ன விட்டுருங்க, நான் போகணும்னா. என்ன காமெடியா இருக்கா? நீ தான் செத்து போயிட்டிய, வீட்டுக்கு போறேன்னு சொல்ற. உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ யமலோகத்துக்கு வந்துதான் ஆகணும். என்ன மிரட்டுறீங்களா என்ன? யாதகிரி, நீ உண்மையிலேயே செத்துட்ட. நாங்க உன்னை கூட்டிட்டு போக வந்த யமதூதர்கள். பாருங்க, இன்னொரு தடவை நான் செத்துட்டேன்னு சொன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். ஏதோ கோட்டும் சூட்டும் போட்டு வந்திருக்கீங்கன்னு மரியாதையா பேசினா என்ன ஓவரா போறீங்க? நான் சாவல. உனக்கு தெரியும்ல, நான் சொன்னதை செய்வேன். ஒரு 1000 ரூபாய் கொடு, சம்பளம் வந்தானே குத்துறேன். எத்தனை தடவை சொல்றது உனக்கு? உன் வாயாலேயே நீ செத்து போயிட்டேங்கிற சொல்ல வைக்கிறோம். வா. அட கொஞ்சம் இரு. சரி, ஒரு 200 ரூபாவது கூட. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள 2000 ரூபாவா தரேன். அன்னைக்கு கொடுத்த 300 ரூபா கொடு. அதுக்கே என் புருஷனுக்கு பதில் சொல்ல முடியாம திண்டாறேன். வெளியே விடு. அட ஓவராதான் பண்றா. லேடிஸ், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏதாவது செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும். அவனை கொஞ்சம் கூப்பிடு. அவனையா? அவனை நான் என்னத்துக்கு கூப்பிடணும்? உனக்கே புரியும், கூப்பிடு. தம்பி தம்பி தம்பி, உன்னதான். சொல்லுங்க பெருமலனா. ரவி, ப்ரொடியூசர் குருஜியை பார்க்க வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு வந்துருவோம். சரி. ஹால்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு காஃபி. சரிண்ணா. ஓகேப்பா, வச்சிடுறேன். இப்போது நீ செத்து போயிட்டான்னு நம்புறியா? நீ ஒரு ஆத்மா, எந்த ஒரு உடலையும் தொட முடியாது. இதெல்லாம் பார்க்க சொல்ல நான் செத்து போன மாதிரி தான் சார் இருக்குது. அப்படின்னா நான் ஆட்டோலாம் போக முடியாதா? போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதா சார்? பார்க்க முடியாது. शिवो महेश्वरम्बु विनागिनीशा शशिशेखरः वामदेवो विरूपाक्षः कपर्दी नीललोहितः शङ्करः शूलपाणिश्या कट्वाङ्गी विष्णुवल्लभः. குருஜியை பாத்தீங்களா? இப்ப அங்கிருந்தாங்க ஏன் வர்றேன். ஒரு நேரத்தை சொல்லி அந்த நேரத்துக்குள்ள பிரச்சனைகள் தீரும். அந்த பிரச்சனை தீர்ற நேரத்துல புது பிரச்சனை எல்லாம் வரும். எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது வரும்னு சொன்னாரு. தீர்க்கதரிசி. ஆமா ஐயரே, யார் என்ன நினைச்சாலும் நாமளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு அவரோட வாக்குதான் காரணம். மனுஷங்களோட எண்ணமும் செயல நல்லா இருக்கும் போது அந்த பகவான் எப்பவும் துணையா இருப்பாரு. எல்லாம் பகவானோட செயல். போன மாச வாடகையும் இந்த மாச வாடகையும் சேர்த்து கொடுத்துடலாண்டி. அது இல்ல மாமா. ஓனர் கிட்ட நான் பேசுறேன். சரி மாமா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ப்ரொடியூசர் சார் சிவன் கோயிலுக்கு வந்திருக்காரு. நானும் இங்கதான் இருக்கேன். சரி மாமா. ஆமா, பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டால? இப்பதான் போனா மாமா. சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு உங்களை தான் வர சொன்னா. சரி, நான் கூட்டு வரேன். சரி மாமா. ப்ரொடியூசர் வராரு, நான் அப்புறமா பேசுறேன். சரி மாமா. பெருமாள் சார், ரைட்டர்ஸ் எல்லாம் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். சரி சரி, காரிடு, லேட் ஆகுது, போலாம். ஓகே சார். ஆமா, நேத்து ரவி சொன்னான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. சார் அது சரி, நமக்கு லேட் ஆகுது, கார்ல போகும்போதே பேசிட்டு போலாம். எடு. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏண்டா, உனக்கு டீ குடுக்கற அருகதை இருக்கா? சாந்தமூர்த்தி இங்க இருக்க. 100 படங்களுக்கு மேல எழுதின எழுத்தாளர். முதல்ல டீ யாருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க. போட. யார்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியல. ஹாய் பாஸ். நம்ம ப்ரொடியூசர் சார் இருக்காரா? வந்துட்டு இருக்காரு. நீங்க யாரு? நானா?
நான் யாரா? பிரசாத், ஐ எம் ரைட்டர். பெண்ணால எழுதிட்டு இருப்பேன். ப்ரொடியூசர் சொன்னா சார் உங்களை பத்தி. கூப்பிட்டதே உள்ள அவர்தான். வாங்க. காஃபி கூட குடுக்க சொன்னாரா? சரி வா. இங்கேயே வந்துட்டானா? குருஜி ஒரு நிமிஷம் இத புடிங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. உனக்காச்சும் மரியாதை தெரியுது. தேங்க்ஸ் ஆயுஷ்மான் பவ. அத கொடுங்க. நீங்க என்னங்க? ப்ரொடியூசர் ரகுபதி என் ஃப்ரெண்டு தான்டா. ஓஹோ. நல்ல கதை வேணும்னு கேட்டிருந்தான். நல்ல கதை கேட்டா இவரே வந்தாரு. என்னடா பிரசாத் தனியா பேசிக்கிட்டு அது இருக்க? ஒண்ணு இல்ல குருஜி, நீங்க இருக்கும்போது எங்க கதை எப்படி ஏய், ஓகே? பிரசாத், நில்லு, நில்லு. அது கரெக்ட் தான்டா. ஆமா குருஜி. என் கூட போட்டி போடுறது கஷ்டம் கஷ்டம்தான். தான். ஆனாலும் ஒரு தடவை முயற்சி பண்றதுல தப்பு இல்லையா? வா, தப்பு இல்ல வந்து குருஜி. உட்காரு. மேடம், நீங்க எழுத்தாளர் ரேகா ராணி தானே? எழுத்தாளர் இல்ல எழுத்தாரணி. எழுத்தாரணி. இந்த இருக்கு நீக்கு என்னங்க வித்தியாசம்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் இருக்கு. ஓ, ஆஹா. உன் பேர் என்ன? என் பேர் ரமணா சார். இண்டஸ்ட்ரிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 4 வருஷம் இருக்கும் சார். 4 இயர்ஸ்க்கே ப்ரொடியூசருக்கு கதை சொல்ல வந்துட்டியா? எங்க கிட்ட எல்லாம் சிஷியனா இருக்க மாட்டியா? பாத்தீங்களா குருஜி, உங்ககிட்ட நாங்க எத்தனை நாளா சிஷியனா இருந்திருக்கோம். நான் பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். எல்லாரும் பேப்பர் பேனா இருக்குங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு எழுதி தள்ளுறாங்க. அருகதை இருக்கணும் இங்க. பாரு ஏகம்பரம், எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். என்ன ஒரு நாள் முன்ன பின்ன, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சார், நீங்க 1000 சொல்லுவீங்க. நான் எவ்வளவு கனவோட வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆட்டோவை வித்துட்டு ஃபைனான்ஸ்ல கார் வாங்கி பந்தாவா சுத்தலாம் நினைச்சிட்டு இருந்தேன். என் ஆசையெல்லாம் மண்ணோட போச்சு. ச்சே. இந்த ஆபீஸ் பாய் வேலை செய்யறது பதிலா சாகலாம். பணம் இல்லைன்னா இந்த சூழ்நிலை படு மோசமா இருக்கு. ஏதாவது செஞ்சு எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும். ச்சே, கொஞ்ச நேரம் விட மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஆடிஷன் எதுவும் இல்லை மேடம். நான் ஆர்டிஸ்ட் இல்லைங்க, நான் ரைட்டர். ஓ, ரைட்டரா? வாங்க மேடம், உள்ள வந்து உட்காருங்க. தேங்க்யூ. ஹாய் மேம். ஹாய். ஸ்ரீமன் நாராயணா நாவல் எழுதுனது நீங்க தானே? ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க மேடம். தேங்க்யூ. ஒரு செல்ஃபி மேம். ஷியோர். பாத்தீங்களா பில்டப்ப? யா, தேங்க்யூ மேம். இந்த பார் பொண்ணு, இந்த சார் யாருன்னு தெரியுதா? தெரியும். தெரியுமா? தெரிஞ்சிருந்தோம் ஆசீர்வாதம் வாங்கிக்காம தெரியும் சொல்ற. இதெல்லாம் சகஜம். நீங்க சும்மா இருங்க குருஜி. அவன் பேண்ட் போட்டு 4 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ப்ரொடியூசருக்கு கதை சொல்ல வந்துட்டான். இவ பஸ் ஏறினா அரை டிக்கெட் தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்காதவங்களுக்கு நீங்க புத்திமதி சொல்லுங்க குருஜி. இதுல புத்திமதி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? சாந்தமூர்த்தி சிஷியன்கிட்டே நீ கேள்வி கேக்குறியா? பிரசாத், நான் சொல்றேன்ல, இங்க பாருமா, வெள்ளை காகிதத்து மேல கருப்பு கோடு போடுறவங்க எல்லாம் எழுத்தாளர் இல்ல. அருகதை இருக்கணும் இங்க. அத மட்டும் என்னன்னு கேட்காத. என்னங்க சினிமா கம்பெனி மாதிரி இருக்கு. யார் இவங்கெல்லாம்? சார், அப்படின்னா நான் உண்மையிலேயே செத்துட்டேனா சார்? உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நீ உண்மையிலேயே செத்துட்ட. அப்படின்னா நம்ம இந்நேரம் பரலோகத்துல தானே சார் இருக்கணும். இந்த சினிமா கம்பெனில என்ன பண்ணினுக்கிறோம்? நீ செத்ததுக்கு அப்புறம் ஆத்மாவை எடுத்துக்கிட்டு யமலோகம் போய்கிட்டு இருக்கப்ப நடுவுல சித்திரகுப்தன் வந்து இந்த பகுதியில ஒருத்தங்க உயிர் பிரிய போகுது, அவங்க ஆத்மாவையும் கூட எடுத்துட்டு வாங்கன்னாரு. அதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இங்க யாராவது இப்போ சாவு போறாங்க? யார் சார்? எங்களுக்கும் தெரியாது. சாவு எந்த வழியில வருது, இவங்கள யார் சாவ போறாங்கன்னே தெரியல. டேய் நில்டா, டேய் நில்லு, ஓடாத நில்லு, டேய் நில்றா, டேய் நில்றா சொல்றேன்ல, நில்டா, நில்றான்னு சொல்றேன்ல, டேய். சார் கொஞ்சம் நில்லுங்க சார், நில்லுங்க சார். டேய் பர்ஸ் போயிடுச்சு, நானே திண்டாடிக்கிட்டு இருக்கேன். உங்க சொல்ல வேற என்னடா ஒரு பைத்தியக்காரன் தேடிட்டு இருக்கோம் சார். மாமா இன்னைக்கு சரியான டியூட்டி தான் பார்த்துருக்காரு போலயா. ஐயோ, இந்த போலீஸ்காரங்க என்ன விட மாட்டாங்க போல இருக்கு. ஐயோ, பணத்துக்கு என்ன பண்றது? இங்க ஏன் போஸ்ட் இருக்கு? ரைட்டரா சார்? என்ன ரைட்டர்னு கேக்குறான்? ரைட்டர் தானே, மற்ற ரைட்டர்ஸ்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. வெளியே போனா போலீஸ்காரங்க இருக்காங்க. வாங்க சார், உள்ள வாங்க சார்.
இது என்ன சினிமா கம்பெனி மாதிரி இருக்கு? என்ன வேற ரைட்டர்னு சொல்றான். யார் இவன் சாவத்துக்குனே வந்துக்கிறான்? வாஸ்து பைத்தியம் நினைக்கிறேன். எங்க உட்காரணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹலோ, நீங்க வாஸ்துவை நல்லா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இங்க உட்காருங்க, வாஸ்து நல்லா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஐயோ, எத்தனை நாள் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து? சின்ன வயசுல இருந்து. ஆனா எங்கேயும் பார்த்தது இல்ல. பார்த்தா மாட்டிக்கோல்ல. என்ன புரியலையே? புரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஓஹோ, என்ன பேரு? கங்குலு. ஐயோ, என்ன பேரு இப்படி இருக்கு? உங்க பேர் என்ன? பிரசாத். உன் பேர் என்ன இப்படி இருக்கு? என்ன அப்படி கேட்ட? அப்படி நான் கேட்கலையே. ஐயோ, நக்கல பாரு. எந்த ஊர் உனக்கு? இதே ஊரு. கேள்விக்கு கேள்விதான் பதிலா? சரி, உன் ஸ்கிரிப்ட் எங்க? ஸ்கிரிப்ட் எங்க? இதோ என்னது இங்க இருக்கு. எந்த இங்க இருக்கு? அங்கேயா? அப்படின்னா நீ மண்டையிலே எழுதிப்பியா? அப்படின்னா உனக்கு பேனா பேப்பர் எதுவும் தேவையில்லையா? சீனை கேட்டா மண்டையில இருந்து எடுத்து கொடுத்துருவியா? யாருன்னா டைலாக் எழுதுனா அங்க வந்து எழுதுமா? முதல்ல நீ உனக்கு அர்ஜென்ட் வச்சு. நான் ஓடி வந்திருக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க சார். ஒரு கேப் கொடுங்க சார். ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்புறமா கேளுங்க சார். நான் இங்கே தானே இருக்க போறேன். ஓடி வந்தியா? எதுக்காக ஓடி வந்த? நாய் ஏதாவது துரத்துச்சா? இல்ல அதுக்கு பின்னாடி நீ ஓடியா? ஒருவேளை நீ திருடனா போலீஸ் ஒன்னு துரத்துச்சா? ஒரு நிமிஷம் தம்பி, நீ தப்பா நினைக்கிறத கொஞ்சம் இங்க வந்து உட்காரியா? நாங்க போய் உட்காருறோம். அவன் வந்து 4 வருஷம் தான் ஆகுது. நீ எங்க உட்காரு. இங்க நிஜமாவே ஒருத்தங்க சாவ போறாங்களா? ஆனா இந்த குண்டை ஏற்கனவே செத்த மாதிரி தானே இருக்கான். சார், உங்க சித்திரகுப்தன் ஏதாவது கணக்குல மிஸ்டேக் பண்ணிருக்க போறாரு சார். அவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுங்க சார். இது என்ன படம் நினைச்சியா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு? அதுக்காக இல்ல சார், எனக்காக ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளுங்க சார். சரி, உனக்காக. பிட்பிடி புகுபுகுஜி கிரிஜி மாகுஜுகுஜி. நாங்க இப்ப தமிழ் மண்ணில் இருக்கோம். சொல்லுங்க. இங்க பார்த்தா யாரும் இறக்குற மாதிரி தெரியல. நாங்க இங்கே இருக்கணுமா இல்ல நாங்க கிளம்பி வரலாமா? அங்க ஒருத்தரோட உயிர் போறது உறுதி. எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருந்து அந்த ஆவியை கூட்டிக்கிட்டு வாங்க. அப்படியாகட்டும் சுவாமி. என்னடா இது? இங்க கண்டிப்பா ஒரு உயிர் பிரிய போகுது.